ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக குயிக்காக பீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நைட்டே நல்லா ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது சின்ன வெங்காயம் போட்டுங்க, அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா குலைவாக வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன் கட்டி நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போதும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்ச பீன்ஸ் எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது 4 விசில் விட்டுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீன்ஸ் வேக வச்ச தண்ணியவே உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் உள்ளே சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா ஏற்கனவே பீன்ஸ் வெந்திருக்கு. அதனால் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சோம்பு வந்து நிறையவே போட்டுக்குங்க. போட்டு அரைச்சி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.